Your hair care must be the culprit for your hair problems. Oil, shampoo, conditioning, are you using them in the right way? Let me show you. Okay, இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஆயில் எப்போ எப்படி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணணும் அண்ட் அதே மாதிரி ஷாம்பு கண்டிஷனர்லாம் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்ப் எப்படி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. when should I apply hair oil? most of the people என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா ரேண்டம் டைமில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நமக்கு ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. ஓவர் ஆயிலிங் கேன் லீட் டு தி dandruff. here is the secret. ஆயிலிங் 1 to 2 times a week perfect for most hair types. பட் உங்களோட ஹேர் சூப்பர் ட்ரையா இருக்கு இல்ல டேமேஜ்டா இருக்கு அப்படின்னா go for 2 to 3 times and don't just apply randomly. டைமிங் இஸ் எவ்ரிதிங். பிஃபோர் ஷாம்பூவிங் இஸ் ஐடியல். நீங்கள் ஷாம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது உங்களோட நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிப் பண்ணாமல் அந்த ஆயில் ப்ரொடக்டிவ் ஷீல்டாக ஒர்க் ஆகும். பட் நீங்கள் ஷவர் பண்ணதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் இஸ் எனஃப் ஃபார் யுவர் ஹேர். ஃபார் பெஸ்ட் ரிசல்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் நைட்டு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். ஸோ என்னோட ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 1 to 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. வாட் அமௌண்ட் ஆஃப் ஆயில் ஷுட் ஐ அப்ளை? ஓவர் ஆயிலிங் இஸ் அ காமன் மிஸ்டேக். நீங்கள் ஆயில் ஓவராக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இட் கேன் லீட் டு தி கிராசி பில்டப், டிஃபிகல்ட் வாஷிங், ஈவன் கிளாக்டு போஸ். அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆயில் தான் நான் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா த கோல்டன் ரூல் இஸ் less is more. For short to medium hair, just go for 1 to 2 teaspoon. But if you have long or thick hair, you need 3 to 4. The goal is நம்மளோட ஸ்கேல்பை ஃபுல்லாக ஆயில் வச்சு சோக் பண்ணிடக்கூடாது. அதை ஜஸ்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆயில் எடுத்தால் மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ மட்டும் யூஸ் பண்ணுங்கள். திங்க் ஆஃப் ஆயில் இட்ஸ் லைக் அ ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஹவு டு அப்ளை ஹேர் ஆயில்? ஆர் யூ அப்ளைங் த ஹேர் ஆயில் இந்த ரைட் வே? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிலை கையில் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு தலையில் ஒரு 4 தட்டு தட்டிட்டு கிளம்பிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா you didn't get any result. So நீங்கள் எப்படி ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா choose the right oil depending on your preference like coconut, almond oil. Apply to the scalp and hair. For example 1 teaspoon of oil எடுத்துக்கிட்டு அது உங்களோட ஹேண்ட்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு gently massage your scalp in the circular motion. Why it's on the scalp? Because it stimulates the blood flow and it's promoting healthy hair growth. Just spend 5 to 10 minutes. Don't rub it too hard. It's about circulation, not irritation. Okay, நீங்க இப்போ ஆயில் அப்ளை பண்ணிட்டு தூங்க போறீங்க அப்படின்னா just protect your pillow. இப்போ நீங்க வாஷ் பண்ண போறீங்க அப்படின்னா use a mild shampoo. How to apply shampoo and conditioner? Most of the people என்ன பண்றாங்க அப்படின்னா ஷாம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவாங்க பட் கண்டிஷனர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அதை தப்பாக அப்ளை பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஷாம்பு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் கண்டிஷனர் பார்க்கலாம். நீங்கள் உங்களோட ஹேரை ஃபுல்லாக வெட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஹேர் லென்த்துக்கு தேவையான அளவுக்கு ஷாம்பு எடுத்துக்கிட்டு அதை உங்கள் ஹேண்டில் ஃபுல்லாக ரப் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஸ்கேல்ப்பை நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி யோர் ஸ்கேல்ப். மசாஜ் ஜென்ட்லி டு ரிமூவ் த டர்ட், ஆயில் அண்ட் பில்டப். அதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணி அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கண்டிஷனர். ஆஃப்டர் ஷாம்பு அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு மட்டும் கண்டிஷனர் எடுத்துக்கோங்க. And just focus on the mid length of your hair. Avoid scalp. shampoo வந்து நீங்க ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணி ஃபுல்லா மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும். பட் கண்டிஷனர் அப்படி கிடையாது. நீங்க கண்டிஷனர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஹேரோட மிட் லென்த்ல இருந்து எண்ட் வரைக்கும் அப்ளை பண்ணணும். ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணக்கூடாது. நீங்க ஸ்கேல்ப்ல அதை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்கேல்ப் ரொம்பவே மாய்ஸ்சரைஸா ரொம்ப ஆயில் ஆயிடும். அதனால ஜஸ்ட் அவாய்ட் ஆன் ஸ்கேல்ப். ஓகே, நீங்க இப்போ கண்டிஷனர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா wash out பண்ணிடுங்க. How frequently should you use shampoo? Overwashing can strip all of the natural oils, leaving it dry and brittle. But underwashing leads to build up and grassiness. So நீங்க எவ்வளவு frequent-ஆ யூஸ் பண்றீங்க அப்படின்றது ரொம்பவே important. So the answer is depending on your scalp type, your hair type. For oily scalp, உங்களோட ஹேர் சீக்கிரமாவே ரொம்ப ஆயிலி ஆயிரும். ஸோ அதனால ஃபோக்கஸ் ஆன் 2 to 3 times a week to control the oil build-up. For dry scalp, ஒரு வீக் 1 to 2 times யூஸ் பண்ணாலே உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் இருக்கும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் யூஸ் த ஆயில்ஸ் டு ஹைட்ரேட் அண்ட் மாய்ஸ்சரைஸ் யுவர் ஸ்கேல்ப். ஸோ நீங்கள் எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஜென்ரலாக வாஷ் பண்ணணும், எவ்வளோ வாட்டி பண்ணலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஐ வில் ரெக்கமெண்ட் 2 times a week இஸ் எனஃப். அவாய்ட் டெய்லி வாஷிங். நீங்கள் டெய்லியும் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட ஸ்கேல்ப் இருக்கிற நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரிப் பண்ணிடும். அது ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உங்களோட ஹேர் ரொம்பவே ட்ரை ஆயிரும், உங்களோட ஸ்கேல்ப் ட்ரை ஆயிரும். அது உங்களோட ஹேர் டேமேஜ் ஆகிறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணிடும். ஓகே, அண்ட் ஃபைனலி how to keep your scalp healthy. நீங்கள் உங்களோட ஹேரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா it can lead to the dandruff, product buildup, itchiness, even hair thinning. ஸோ அப்போ நம்ம எப்படி அதை பார்த்துக்கிறது? ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரேஷன்.
கீப் யுவர் ஸ்கேல்ப் ஹைட்ரேட்டிங். உங்களோட ஸ்கேல்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணி ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க பை யூசிங் தி ஆயில் அண்ட் அவாய்ட் தி ஹார்ஸ் கெமிக்கல் ஷாம்பூஸ். ஏன்னா அது உங்களோட ஆயில் எல்லாத்தையுமே ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துரும். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹைட்ரேட் வித்தின் யோர் பாடி. ஸோ ட்ரிங்க் பிளண்டி ஆஃப் வாட்டர். நம்பர் 2, அவாய்ட் ப்ராடக்ட் பில்டப். நீங்கள் உங்களோட ஹேருக்கு ட்ரை ஷாம்பூ, ஹேர் ஸ்ப்ரே, ஸ்டைலிங் ப்ராடக்ட், ஜெல், வேக்சின் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா இட் கேன் லீட் டு கிளாக் த போர்ஸ் அண்ட் இரிட்டேட் யுவர் ஸ்கேல்ப். ஸோ அவாய்ட் தி ஹார்ஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். அண்ட் நம்பர் 3, எக்ஸ்ஃபாலியேட் யுவர் ஸ்கேல்ப். நம்மளோட ஃபேஸ்க்கு எப்படி எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மளோட ஸ்கேல்ப்பையும் நம்ம எக்ஸ்ஃபாலியேட் பண்ணணும். ஜஸ்ட் லைக் அவர் ஃபேஸ், நம்மளோட ஸ்கேல்ப்புக்கும் எக்ஸ்ஃபாலியேஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். ஸோ யூஸ் திஸ் scalp scrubber to gently exfoliate and boost the blood circulation. And finally, proper diet. நம்மளோட ஸ்கேல்ப், ஹேர், ஸ்கின் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றதுல இருந்து தான் அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் த ஹெல்த்தி ஹேர் அண்ட் ஸ்கேல்ப், ஜஸ்ட் ஆட் பயோட்டின், விட்டமின் ஏ, விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ ப்ளஸ் மினரல்ஸ் லைக் ஜிங்க் அண்ட் அயர்ன் டு ஆட் யுவர் டயட் டு ப்ரொமோட் தி ஹெல்த்தி ஹேர் அண்ட் ஸ்கேல்ப். ஓகே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆயில், ஷாம்பு, கண்டிஷனர் இது எல்லாத்தையுமே எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்ப்பை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.